வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தினத்தந்தியோடைய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 13 ஏப்ரல் 2026ங்க. வாங்க இன்றைக்கி சால்வ் பண்ணலாம். 1 by 1 சால்வ் பண்ணுவோம். இடமிருந்து வலம். வாலிபால் தமிழில். பேஸ்கெட் பால்னால் வலைப்பந்துன்னு சொல்லுவோம். வாலிபால்னால் கைட்டை விளையாடுறது, கைட்டை அடித்து விளையாடுறது கைப்பந்துன்னு சொல்லலாம். அப்போ ஃபுட்பாலை கால் பந்துன்னு சொல்லுவீங்களா? இந்து. சரிங்க, கரெக்டாக வந்துடுச்சு. ஒன்று மேலேருந்து கீழே. லஞ்சம். லஞ்சத்துக்கு தமிழில் சுத்தமாக சொல்லணும்னா கையூட்டு. கையூட்டு அப்படின்னா என்னது? லஞ்சம், கரப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 மேலேருந்து கீழே என்னென்ன அமைக்கிறாங்க? பேல ஆன்ஸுக்குங்க. ஒரு உள்ளாட்சித்துறை அமைப்பான். பேல ஆன்ஸுக்கு வேறு ஏதாவது ஹிண்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம். 6 இடமிருந்து வலம் என்ன? இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை. இந்தியாவுடைய விண்வெளி திட்டத்தோட தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் அப்படின்னு போட்டு அதோடு நிற்குது. விக்ரம் சாராபாய்னு சொல்லுவோம். விக்ரம் சாராபாய் விண்வெளி திட்டத்தோட தந்தை ஆஃப் இந்தியா. இவரோட நேமில் வந்து விக்ரம் சாராபாய் ரிசர்ச் ஸ்டேஷனும் இருக்குது. எங்கள் அண்ணா திருவனந்தபுரம் ஐஎஸ்ஆர் வந்து நம்ம விக்ரம் சாராபாய் ரிசர்ச் ஸ்டேஷன் சொல்லுவோம். ஓகே, விக்ரம் சாராபாய் விண்வெளி ஏவு மையம்னு கூட சொல்லுவோம், விஎஸ்எஸ்சி. ஓகேங்க, இவரோட ஒரு ஃபுல் நேம் என்னென்னா விக்ரம் அம்பாலால் சாராபாய். சரிங்க, இப்போ எங்கள் பேல ஆன்ஸுக்கு சாலை முடிஞ்சிருக்கு. ஒரு உள்ளாட்சித்துறை அமைப்பு. பஞ்சாயத்து சொல்லலாம், பஞ்சாயத்து. ஓகே, 11 இடமிருந்து வலம் பாருங்க. இங்கு மீனாட்சி அம்மன் கோயில் உள்ளதுங்க. மீனாட்சி அம்மன் கோயில் தமிழ்நாடு அப்படின்னு கேட்டிங்கனாலே உடனே சொல்லுவாங்க எங்கே? மதுரை தாங்க, நம்ம மதுரை தான். ஓகேங்க, 11 மேலேருந்து கீழே என்ன? ஐயப்பனுடைய மறுபெயர். ஐயப்பனுக்கு மறுபெயர் என்னென்னா தர்மசாஸ்திரா சொல்லலாம். மேலே ஆரம்பிச்சுக்கனால மணிகண்டன்னு சொல்லலாம். மணிகண்டன். சரிங்க, இப்போ 14 வலமிருந்து இடம் என்னென்ன எழுதலாம் சொல்லலாம். முகம் என பொருள் வருமா? முகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, முகம் இல்லைன்னா திருமுகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இது மேலேருந்து கீழே வலமிருந்து இடம் தான் வேணும். வியாபாரி. வியாபாரின்னா வியாபாரம் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க. 3வது எழுத்து வணிகர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வணிகர் அப்படின்னு சொல்லலாம். யார் பிஸ்னஸ் பண்ணுறவங்கள வணிகர்கள், வணிக சங்கம்னு சொல்லுவாங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க சங்கம்னு சொல்கிறவங்கள அது மாதிரி. சரி, 14 மேலேருந்து கீழ். முகம் என்ன போகுது? முகம் அப்படின்னா திருமுகம்னு சொல்லலாம். வேலை ஆன்ஸுக்கு. வேலைன்னா வதனம் அப்படின்னா முகத்தை சொல்லக்கூடியது. வதனம், வதனம். சரிங்க, 18 இடமிருந்து வலம் என்ன? தேர்தலுக்கு வழங்கும் இலச்சினை. இலச்சினைன்னா என்னென்னு மீனிங்னு பார்த்தீங்கன்னா லோகோன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா முத்திரை, இல்லைன்னா அடையாளம். ஆனால் எலெக்ஷனுக்கு பொறுத்த அளவில் இந்த இது வேர்டெல்லாம் என்னத்துக்கு வரும்னா சின்னத்துக்கு தான் சொல்லுவாங்க. இந்த கட்சிக்கு அடையாளம் லோகோ அப்படின்னா சின்னம். இந்த சைடு உள்ளதை ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணிட்டோம். 5 மேலேருந்து கீழே என்ன? பேங்காக் இந்த நாட்டின் தலைநகரம். ஜிகே. பேங்காக் தாய்லாந்து. தாய்லாந்து நம்ம எழுதல, தாய்லாந்து. சரிங்க, 5 இடமிருந்து வலம் என்ன? தாள அமைப்பு. நேரம் கடத்துதல், காலம் கடந்து செய்தல், தாமதமாக செய்தல்னு சொல்லலாம். ஸோ தாமதம், வந்துக்கனால தாமதம்னு சொல்லலாம். இப்போ 2வது எழுத்து வந்துக்குங்க. 3 மேலேருந்து கீழே என்னென்னு பார்ப்போம்.
பெர்சன்டேஜை வந்து சதவிகிதம் சொல்லலாம். ஸோ சதவீதம் அப்படின்னு எழுதலாம். 9 இடமிருந்து வலம் என்னன்னு பார்ப்போம். முடிவு இறுதி நிலை, முடிவு நிலை, இறுதி நிலை. ஆதி அந்தம் இல்லாதவன் சொல்லுவோம் கடவுளை, தொடக்கமும் முடிவும் இல்லாதவன். அப்போ அந்தம் அப்படின்னா முடிவு. அந்த ஆதியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ ஆதின்னா தொடக்கம், அந்தம் முடிவு. ஆதி அந்தம் இல்லாத கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் சொல்லுவாங்கங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? அது ரொம்ப ஆன்மீகமாக பேசுவோம் அப்படிங்கிறக்காண்டி இதோட நிப்பாட்டுறேன். 8 இடமிருந்து வலம் என்ன? தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம். தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம்னு கேட்காமலே உடனே சொல்லிடலாம். இங்கே தஞ்சாவூர். தமிழ்நாட்டில் அதிகமாக நெல் விளையக்கூடிய பூமி தஞ்சாவூர். சரிங்க. 7 மேலேருந்து கீழே. அகலமான விரிந்த அப்படின்னுங்கிறதுக்கு வைடாக இருக்கிறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, விசாலமாக இருக்குது. நல்லா இடத்துல புழங்கிறதுக்கு நல்லா அகலமாக வீதியாக இருக்குதுங்கிறது விசாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க. 10 கீழேருந்து மேலே என்னென்னு பார்த்துலாமா? 2 எழுத்து இருங்க. ஆவணி புரட்டாசி காலத்தை இப்படி அழைப்பார். ஆவணி மாதம், புரட்டாசி மாதம் அப்படின்னா இங்கிலீஷில் எந்த மாதம்னா ஆகஸ்ட்லேருந்து அக்டோபர். இந்த டைமில் மழை நிறைய பெய்யுங்க. மழை நிறைய பெய்யுறதுனால கார்காலம்னு சொல்லலாம். மழைக்காலம்ங்கிறத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கார்காலம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்க. 4 இடமிருந்து வலம் என்ன? தமிழ்நாட்டில் ஊர்காலை, மாம்பழ நகரம். ஊர்காலை அப்படின்னாலே என்னது? சேலம் ஸ்டீல் பிளான்ட்டு, எஃகு உற்பத்தி செய்யக்கூடியது. சேலத்து மாம்பழம், மல்கோவா மாம்பழம் எல்லா வகையும் ஃபேமஸாக உள்ளது சேலம் தான். சரிங்க. 13 12 இடமிருந்து வலம் தெரியலை. ஸோ 13 வலம் இருந்து இடம் என்ன? தேங்காய் நெட்டிலேருந்து எடுக்கப்படும் நார். காய், COIRன்னு சொல்லுவாங்க. அதை வந்து தமிழில் தும்புன்னு சொல்லுவோம். என்னது? தும்பு. COIR, காய் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். சரிங்க. 13 மேலேருந்து கீழே என்ன? கணவர். இதுக்கு வேறு சொல். தூளை ஆன்சிக்குங்க. இன்னொரு ஹிண்ட்டு கிடைக்குதான்னு பார்ப்போம். 15 இடமிருந்து வலம் இல்லை. 16 மதியாமை இல்லைன்னா இகழ்ச்சி. மதியாமை இல்லைன்னா இகழ்ச்சி அப்படிங்கிறது, இகழ்ச்சினாலே வேர்டிங் சொல்லிடலாம், அவமதிக்கிறது. ஸோ அவமதிப்புன்னு சொல்லலாம். அவமதிப்பு. ஓகேங்க. ஸோ இப்போ பாருங்க, 13 கணவருக்கு வேறு என்ன சொல்வீங்க? துணைவர் அப்படின்னு சொல்லலாம். துணைவன், கணவன்னு சொல்லியிருந்தால் கணவன் எழுதிக்கலாம். துணைவன் எழுத முடியாது, துணைவர் எழுதுவோம். சரிங்க. 12 மேலேருந்து கீழே என்ன? அறிவுக்கு என்னப்படும் பொருள்படும். அறிவுக்கு என்ன பொருள்? மதின்னு சொல்லலாம். இங்கே பூ வந்துக்கு, தீ வந்துக்கு. புத்தி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. உனக்கு அறிவு இருக்காங்க இருக்கு, உனக்கு புத்தி இருக்கான்னு கேட்பாங்க. சரிங்களா? இதுவும் அறிவுங்கிறதுக்கு தான் மீன். 15 நாவல் என பெயர்படும். நாவல் அப்படின்னாலே உடனே சொல்லுவீங்க புதினம். கிளாஸோட எழுதிட்டு இருக்காங்களா, இதை உடனே சொல்லுவாங்க. என்னென்னா நாவல்னா புதினம் அப்படிங்கிறது தான் உடனே சொல்லக்கூடியது. சரிங்க. 17 இடமிருந்து வலம் என்ன? பொன், தங்கம், கோல்டு, ஆபரணம், அணிகலன். இங்கே வந்து இருக்குதுங்க. அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா கனகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கோல்டுன்னு தான் அர்த்தம். கனகம் அப்படின்னா தங்கம். அப்போ ஹேமம் அப்படின்னு சொல்லி ஒரு அடுக்கு, அதுவும் தங்கத்தை தான் சொல்லும். சரிங்க. 19 சம்மந்தமே இல்லாமல் தனியாக உட்காந்துருக்காங்க. முதல்ல ஈஸியான ஹிண்ட்டை பார்த்துக்குவோம். 19 கீழே இருந்து மேலே. வருடம். வருடம் வந்து ஆண்டுன்னு சொல்லலாம். சரிங்க. அப்போ 19 கீழே இருந்து கடவுள் ஆட்சி செய்தவன்.
கடவுள் அப்படின்னாலே ஆள் ஆரம்பிச்சுக்கு ஆண்டவன். ஆட்சி செய்தவங்களும் ஆண்டவன் தான். ஆட்சி செய்தவர்கள் ஆண்டவர்கள். ஆண்டவன் 2 சொல்லிக்கலாம். ஸோ இன்றைக்குள்ள ஆன்சர்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிவிட்டேன். ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஹோல்டிங் பண்ணுறேன். தப்பாக அதை மென்ஷன் பண்ணியிருந்தால் அதை செஞ்சு கமெண்ட்டில் கொடுங்க. கரெக்ஷன் பண்ணிக்கோங்க.